வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு ரகசிய மொழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த மொழிக்கு பேரு தாங்க மருத்துவ ஜோதிடம். வாங்க, இன்னைக்கு நாம இந்த ஒரு சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். உங்க ஜாதகத்திலேயே உங்க ஆரோக்கியத்தோட ரகசியங்கள் எல்லாம் இருக்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுதான் மருத்துவ ஜோதிடத்தோட மைய கேள்வி. நம்ம பிறக்கிற அந்த ஒரு நொடியில வானத்துல இருக்கிற கிரகங்களோட நிலை நம்ம ஆரோக்கியத்தோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்குமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல மருத்துவ ஜோதிடம்னா என்னன்னு அதோட ஆணி வேர்லிருந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இது வெறும் எதிர்காலத்து சொல்றது மட்டும் இல்லைங்க. இது வானத்துல இருக்கிற கிரகங்களுக்கும் நம்ம உடம்புக்கும் இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பை பத்தின ஒரு முழுமையான பார்வை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மருத்துவ ஜோதிடம்ங்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு காஸ்மிக் மேப் மாதிரி. சரி, இந்த மேப்பை படிக்கணும்னா நமக்கு சில கருவிகள் தேவைப்படும் இல்லையா? அந்த கருவிகள் என்னென்னு இப்ப பாத்திரலாம். எந்த ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மருத்துவ ஜோதிடத்துக்கும் மூணு முக்கியமான கருவிகள் இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? கிரகங்கள், ராசிகள், அப்புறம் பாவங்கள். இது மூணும் தான் மருத்துவ ஜோதிடத்தோட தூண்கள். கிரகங்கள் தான் நமக்கு சக்தியை கொடுக்குது. ராசிகள் அந்த சக்தி எப்படி வேலை செய்யும்னு முடிவு பண்ணுது. பாவங்கள் அந்த சக்தி வாழ்க்கையோட எந்த பகுதியில பாதிப்பை ஏற்படுத்தும்னு காட்டுது. வாங்க, இது ஒவ்வொன்னையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம வாழ்க்கைய ஒரு பெரிய நாடகம்னு வச்சுக்கிட்டா இந்த கிரகங்கள் தான் அதுல நடிக்கிற முக்கியமான நடிகர்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கு, ஒரு தனிப்பட்ட சக்தி இருக்கு. அதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் ஆரோக்கியத்திலயும் நல்லதையும் கெட்டதையும் கொண்டு வருது. இப்போ இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்களேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம், அதாவது ஒரு முக்கியத்துவமும் ஒரு தத்துவமும் இருக்கு. உதாரணத்துக்கு சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா அது தந்தையை குறிக்குது. அதோட தத்துவம் நெருப்பு. அதாவது ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அவரோட தலைமை பண்பு நல்லா இருக்கும். அதே சமயம் உடம்புல சூடும் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதிரி தொடர்புகள் தான் மருத்துவ ஜோதிடத்தோட அடிப்படை. சரி, நடிகர்கள் இருந்தா மட்டும் போதுமா? அவங்க நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும் இல்லையா? அந்த ஸ்டேஜ் தான் இந்த 12 ராசிகள். ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியோட குணத்துக்கேத்த மாதிரி தான் அதோட சக்தி வெளிப்படும். உதாரணத்துக்கு நெருப்பு கிரகமான செவ்வாய் நெருப்பு ராசியான மேஷத்துல இருக்கும்போது அதோட தாக்கம் ரொம்பவே தீவிரமா இருக்கும். பாவங்கள் இல்லனா வீடுகள், இத நம்ம வாழ்க்கையோட 12 அறைகள்னு சொல்லலாம். படிப்பு, பணம், ஆரோக்கியம்னு ஒவ்வொரு அறைக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஒரு கிரகம் எந்த அறையில உட்கார்ந்திருக்கோ அந்த அறையோட விஷயங்கள்ல அதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இப்போதாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். நாம இப்ப பார்த்த இந்த ஜோதிட கருவிகள்லாம் எப்படி நம்ம உடம்போட ஒவ்வொரு பாகத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க போறோம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதாவது இந்த முழு பிரபஞ்சமும் நம்ம உடம்புக்குள்ளேயே அடங்கியிருக்குன்னு அர்த்தம். மருத்துவ ஜோதிடம் இந்த தத்துவத்தை எப்படி விளக்குதுன்னு பாப்போமா? இந்த பிரபஞ்ச உடல் வரைபடத்தை பாருங்க. ஒவ்வொரு பாவமும் நம்ம உடம்புல ஒரு பாகத்தை குறிக்குது. உதாரணத்துக்கு முதல் பாவம் தலையையும் 6வது பாவம் குடலையும் குறிக்குது. இத வச்சு ஒருத்தரோட ஜாதகத்துல எந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கோ அது சம்பந்தமான உடல் பாகத்துல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறாங்க. நம்ம உடம்போட இந்த வரைபடம் இந்தியாவோட பழமையான மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தோட ரொம்ப நெருக்கமான தொடர்புடையது. ஆயுர்வேதத்தின்படி நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம்னு 3 சக்திகள் இருக்கு. இது 3ம் சமநிலையில இருந்தாதான் ஆரோக்கியம். மருத்துவ ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் இந்த 3 சக்திகள்ல ஒன்ன பாதிக்குது. உதாரணத்துக்கு சனி வாதத்தையும் சூரியன் பித்தத்தையும் கட்டுப்படுத்து. சரி, இப்போ அசல் விஷயத்துக்கு வருவோம். இந்த கருவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தரோட ஆரோக்கியத்தை எப்படி அனலைஸ் பண்றது? 6, 8, 12 இந்த நம்பர்ஸ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மருத்துவ ஜோதிடத்துல இந்த 3 நம்பர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவ. ஒருத்தரோட ஜாதகத்துல இந்த எண்களுக்குரிய வீடுகள் தான் அவங்களுக்கு வரக்கூடிய உடல்நல பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுற இடங்கள். இந்த வீடுகளை துர்ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நோய், போராட்டம், இழப்பு இதையெல்லாம் குறிக்கிற இடங்கள். ஒருத்தரோட ஜாதகத்துல இந்த வீடுகள்ல கெட்ட கிரகங்கள் இருந்தா அது அவங்க ஆரோக்கியத்துல சில சவால்கள் இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த வீடுகளுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் கவனம் கொடுத்து தான் பாப்பாங்க. ஒருத்தரோட ஆரோக்கியத்தை கணிக்கிறதுங்கிறது ஒரு படிப்படியான செயல்முறை. முதல்ல லக்னம், அதாவது முதல் வீட்டை வச்சு ஒட்டுமொத்த உடல் வலிமைய பாப்பாங்க. அடுத்ததா மனசுக்கு காரகனான சந்திரனோட நிலைய பாப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 6, 8, 12ஆம் வீடுகள்ல என்ன நடக்குதுன்னு ஆராய்வாங்க. கடைசியா தஷா புத்தி, அதாவது இப்போ எந்த கிரகத்தோட தாக்கம் அதிகமா இருக்குன்னு பார்த்து ஒரு முடிவுக்கு வருவாங்க.
இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்தெந்த நோய்களோட தொடர்பு இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். உடல் ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்குறதுல சில கிரகங்களுக்கு முக்கியமான பங்கிருக்கு. முதல்ல அது என்னன்னு பாப்போம். உதாரணத்துக்கு, ஒரு ஜாதகத்துல சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா அது இதயம் அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை காட்டலாம். செவ்வாய் பலவீனமா இருந்தா அது விபத்து, காயம் இல்லைன்னா ஆபரேஷன் மாதிரியான விஷயங்களை குறிக்கலாம். சனி பாதிக்கப்பட்டா அது ரொம்ப நாள் இருக்கிற வலி, குறிப்பா மூட்டு வலிகளை காட்டலாம். நோய்கள்னா உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டுமில்ல, மனசு சம்பந்தப்பட்டதும் தான். இப்போ மனநலம் மற்றும் மத்த பிரச்சனைகளோடு தொடர்புடைய கிரகங்களை பத்தி பார்க்கலாம். மனசுக்கு காரகனான சந்திரன் பாதிக்கப்பட்டா அது மன அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகளை குறிக்கலாம். புதன் பாதிக்கப்பட்டா அது தோல் நோய் இல்லனா பேச்சில் இருக்கிற குறைபாடுகளை காட்டலாம். ராகு ஒரு நிழல் கிரகம்ங்கிறதால அது திடீர்னு வர நோய்கள் அல்லது ஈஸியா கண்டுபிடிக்க முடியாத மர்மமான நோய்களையும் குறிக்கலாம். இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இந்த பழங்கால பிரபஞ்ச வரைபடங்கள் நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பை பத்தி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஒருவேளை நம்ம ஆரோக்கியத்தோட ரகசியங்கள் எல்லாம் நமக்கு மேல இருக்கிற நட்சத்திரங்கள்ல தான் எழுதப்பட்டிருக்கலாமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி.